ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழில் முறையை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல இந்த சரவணா ஸ்டோர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அண்ணாச்சி பற்றி சொல்லுங்கள் சார். விருதுநகர் வியாபாரியிட சின்ன கண்ணு விற்று போட்டு பணத்தை எண்ணு. அப்போது வியாபாரம்னால விருதுநகர் நாடார்கள் தான். சரவணா செல்வரத்னம் தான் இதனுடைய பிதா மகன். 45 ரூபாய்க்கு அந்த கம்பெனிக்கார ஏஜென்ட் இந்தியா பூரா போனாலும் கிடைக்காது. அவன் எவ்வளோ அனுப்புகிறான்? 50 ரூபாய்க்கு அனுப்புகிறான். அப்போ இவன் செருப்பு 50 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அண்ணாச்சி எவ்வளோக்கு விற்பார்? 45 ரூபாய்க்கு விற்றுருவார். இதுதான் அண்ணாச்சியோட டாக்டிக். ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது. எங்கே? புரசைவாக்கம் சரவணா ஸ்டோர். 3 கோடிக்கு குறைந்தபட்சம் 5% ப்ராஃபிட் போடுங்க. எவ்வளோ ஆச்சு? ஏறக்குறைய 15 லட்சம் ரூபா. ஒரு நாளைக்கு நிகர லாபம் 15 லட்சம் ரூபா. ஆனால் 1 பைசா கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவதே இல்லை. அதுதான் பெரிய பியூட்டி. பணம் கொடுத்து பொருளை வாங்கறது இல்லை. பொருளை உற்பத்தி பண்ணுறவன் கொண்டு போட்டு போயிடறான். 9 மணிக்கு கடை பூட்டிய பிறகு வங்கி பணியாளர் டெய்லி 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிடும். 10 நாள் கழிச்சு 30 கோடி ரூபாயை எத்தனை மணிக்கு கொண்டு கொடுக்கணும்? காலையில் 6 மணிக்கு கொண்டு கொடுக்கணும். 30 நாள் கழிச்சு வருகிற பொழுது நீங்கள் என்ன டிஷர்ட் கொடுத்தீங்களா? இந்த உங்களுக்கு 10 லட்சம் ரூபா. நீங்கள் என்ன ஃபர்னிச்சர் கொடுத்தீங்களா? உங்களுக்கு 13. உங்களுக்கு எவ்வளோ பில்லு? மொத்தமாக நீங்கள் இந்த செல்ஃபோன் கொடுத்தீங்களா? எல்லாத்துக்குமே அந்தந்த தேதியில் பட்டு வாட முடிஞ்சு. அப்படி வராத ஆட்கள், இதுதான் சஸ்பென்ஸ். அங்காடி தெரு படம் வந்தது இல்லை, அதான் கதையை. எல்லாம் நாடார் பிள்ளைங்க தான். என்னல உன் பிள்ளை என்ன பண்ணுது? அண்ணாச்சி 10வது பாஸ் பண்ணிடுச்சு அண்ணாச்சி. சரியில்ல, உன் பிள்ளைக்கு கல்யாணம் கச்சேரி நல்லது கிடையாது, நான் பார்த்துக்கல, அனுப்பி விடல. 4 லட்சம் ரூபா அந்த பொண்ணு பேரில் கிரெடிட் ஆயிடும். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். இன்று டி நகரில் சென்னையில் எங்கு சென்றாலும் மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களோடு காட்சி அளிக்கக்கூடியவை. எல்லா தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் இருக்க எல்லா சேனல்களுமே விளம்பரங்கள்லையுமே உங்களுக்கு கடை வரும். நான் யாரை சொல்லி சொல்கிறேன்னா சரவணா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தொழில் முறையை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல இந்த சரவணா ஸ்டோர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அண்ணாச்சி பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, 1950களில் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளிலிருந்து தொழில் புரட்சி ஆரம்பித்த காலம். வடபகுதியை நோக்கி, குறிப்பாக சென்னையை நோக்கி. அப்போ சென்னை ராஜதானி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஒட்டுமொத்தமாக தமிழகம்தான் தலைநகர். சென்னை ராஜதானி சென்னை. அப்போ இங்கே மக்கள் ஏறக்குறைய ஒரு 30-40 லட்சம் மக்கள் மொத்தமாக வாழக்கூடிய ஒரு நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், திருவனந்தபுரம். இது 4 மிகப்பெரிய மாநிலங்களுடைய தலைநகரங்கள். இதில் குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் தான். ஆனால் சென்னையில் 40 லட்சம் மக்கள். இரண்டாவது, சென்னை ஒரு வர்த்தக கேந்திரம். இன்றைக்கி 1 கோடி பேர் இருக்கக்கூடிய நகரமாக சென்னை மாறி இருக்கு. அப்போ இதில் வர்த்தக சமூகமாக நீங்கள் வரலாறுகளில் வர்த்தக சமூகம் சொன்னால் செட்டியார்களை தான் சொல்லுவாங்க. நீங்கள் இலக்கியங்கள் எடுத்துட்டிங்கன்னா மாணாக்கன் செட்டி. நீங்கள் கண்ணகியுடைய சமூகமே, கண்ணகி கோவலனுடைய சமூகமே என்ன சமூகம்? செட்டியார் சமூகம்தான். அதற்கு பிறகு செட்டியார்களிடமிருந்து வர்த்தகம் யார்கிட்ட வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா நாடார்கள்ட்ட வருது. நாடார்களுக்கு வர்த்தகம் எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்து சனாதனத்தில் நீங்கள் நாட்டார்களாகவும் பாண்டிச்சேரியில் கிராமணிகளாகவும் நீங்கள் பொருளாதாரத்தை கையில் வைத்திருந்த இவர்களுக்கு சனாதனம் இவர்களை அடிமைப்படுத்துகிறது. ஆரியம் இவர்களை அடிமைப்படுத்துகிறது. ஆரியத்தை இவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. எதிர்த்து நிற்கிற பொழுது இவர்களால் எதிர்த்து நிற்க முடியல. ஏன் நிற்க முடியலன்னா, சனாதனத்தில் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் பூரா அரசர்களுக்கு தெய்வத்தின் குழந்தைன்னு சொல்லி அவன் பூரா ராஜாவுக்கு ஆலோசகராக மாறிடுறான். அப்போ இவர்களுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது. பறிக்கப்பட்ட பிறகு இவர்களுக்கு வாழ்விடமே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? மைக்ரேட் ஆகிறான். ஊராக போகிறாங்க. ஊராக போகிற பொழுது இவங்களுக்கு ஊர் சுற்றுற எல்லாருக்குமே உலக அறிவு அதிகமாக இருக்கும். இப்படி தான் இந்த சமூகம் நாடார் சமூகம் வியாபார சமூகமாக. உப்பு கிடைச்சா உப்பை வாங்கிக்குவான், புளி கிடைச்சா புளியை வாங்கிக்குவான், மிளகா கிடைச்சா மிளகா வாங்கிக்குவான், எங்கே புளி வேணுமோ புளி கொடுப்பான், உப்பை கொடுப்பான். அப்போ இதுதான் இந்த சமூகம் ஒரு வணிக சமூகமாக மாறுகிறது. 300-400 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் பூராமல் நீங்கள் பேட்டைங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. பேட்டை என்ன பேட்டைன்னா, சேகரிக்கிற பொருளை மொத்தமாக சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் தான்
பேட்டை, உடமலைப்பேட்டை, திருநெல்வேலியில் பேட்டை. இந்த பேட்டைங்கிற வார்த்தையை இந்த வணிக சமூகம் தான் கண்டுபிடிக்குது. மாட்டு வண்டினா ஒரு 50 வண்டி ஒன்றா போகும். யார்கிட்ட இருந்து இப்போ பாதுகாத்துக்கிறதுக்கு? கல்வர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு, பொருளை சேர்த்து வைப்பதற்கு. ஒரு இடத்துல பொருளை போட்டு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம், ஒரு செவரை கட்டி வேலியை கிளியை போட்டு அந்த பொருளை பாதுகாப்பது. இப்படி இந்த சமூகம் வணிக சமூகமாக மாறுகிறது. வணிக சமூகமாக மாறிய பிறகு இவர்கள் சென்னையை பெரும்பான்மையாக சென்னையை வந்தடைகிறார்கள். அப்படி வந்தடைந்து இன்றைக்கி மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிஜேபி அண்ணாச்சி பன்னீர்தாஸ், நீங்கள் சரவணாவில் செல்வரத்னம், ஆவினுக்கு அடுத்தபடியாக அதிகமாக ஓடுது ஆரோக்கிய பால், ஒரு நாடார் சமூகம். இப்படி நீங்கள் ஒட்டுமொத்தமாக மளிகை பொருள்கள், நீங்கள் கடுகு, சீரகம், வெந்தயம், இப்படி மளிகை பொருள்கள் மொத்தமாக எங்கே விளையுதோ. நீங்கள் இப்போ புதுப்பேட்டையில் நாடார் மேன்ஷன் ஒரு லாட்ஜ் இருக்குது. நீங்கள் இது எனக்கு ஒருத்தர் சொன்னார், 50 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ரயிலுக்கு வட இந்தியாவுக்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கல்ல, அப்போ விருதுநகர்லேருந்து வருகிற வியாபாரிகள் அந்த மடிப்பையை அந்த மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் அங்கே ஒரு விடுதியில் தங்கிட்டு கிணறு இருக்குமா, கிணத்துல தண்ணி எடுத்து குளிச்சுட்டு அந்த பையை வாங்கிட்டு ரயில் ஏறி போயிடுவாங்க. எங்கே? வட இந்தியா நோக்கி. இதுதான் நீங்கள் ஒட்டுமொத்தமான நெல் உற்பத்தி பண்ணுற இடத்துக்கே போய் நெல்லை வாங்கிறது, கடுகு, வெந்தயம். இப்படி நீங்கள் பழைய பாட்டே இருக்குது. நீங்கள் பட்டுக்கோட்டை பாட்டில் விருதுநகர் வியாபாரியிட சின்ன கண்ணு விற்று போட்டு பணத்தை என்ன சின்ன. அப்போது வியாபாரம்னால விருதுநகர் நாடார்கள் தான் மொத்த வியாபாரம். அப்போ இவர்கள் முழுக்க இப்போ எந்த சமூகம் மாறுறாங்க? வியாபார சமூகமாக மாறுறாங்க. அப்போது சிறு வியாபாரி, இப்போ நீங்கள் சரவணா செல்வரத்னம் தான் இதனுடைய பிதாமகன். அவர் இந்த டி நகரில் சில்வர் தட்டுமுடி சாமான்களை தலையில் தூக்கி விற்றுருக்கார். எதில்? தலையில். நார்த் மெட்ராஸில் நீங்கள் வண்ணாரப்பேட்டை பூரா யார் இருக்கா? ஒட்டுமொத்தமாக நாடார்கள் தான். நாடார்கள் என்னது? தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொள்ளுப்பருப்பு, இதெல்லாம் எங்கே எடுப்பாங்க? ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது? அப்போது நார்த் மெட்ராஸில். அதுலேருந்து வேகனில் தமிழ்நாடு முழுக்க கொள்ளுப்பருப்பு, தோரம்பருப்புன்னு எல்லா பருப்பு, கடலைப்பருப்பு, எல்லா பருப்புமே நீ எங்கே வாங்கலாம்? வண்ணாரப்பேட்டையில் வாங்கலாம். அது ஒரு நாடார் பகுதி. அப்போ இதுதான் இவர்கள் தமிழ்நாடு முழுக்க வியாபார கேந்திரத்தை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கியவர்கள் ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சரவணா செல்வரத்னம். நீங்கள் இதுக்கு அவருடைய நாணயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தொழிலுடைய வெற்றி, தொழிலுடைய ரகசியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா பக்கம் இன்றைக்கி தான் வியாபாரம் பல பக்கம் பிரிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும், நான் 40 வருடங்களுக்கு முன்பு சென்னை வரும்போது நீங்கள் 1000 ரூபா இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருள் வாங்கணும்னா எங்கே வருவெல்லாம் எல்லாமே டி நகர் தான். டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான். 1000 ரூபா இருந்தால் குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிடலாம். நீங்கள் வசதி படைத்தவனும் டி நகர் வருவான், வசதி இல்லாதவனும் டி நகர் வருவான், குழந்தை குட்டியோடு கூட்டிகிட்டு வருவான். அப்போது இந்த வியாபாரத்தை எளிமையாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சரவணா செல்வரத்னம் தான். நான் கடைசியாக அவரை நான் பார்க்குற பொழுது, நீங்கள் அவர் இறந்துட்டார், நான் சொல்லுவது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய பார்க்குற பொழுது காலையில் கடையில் உட்காந்துக்குவார். கசங்கின சட்டை நான் பார்த்துருக்கேன். பல கோடி வர்த்தகம், கசங்கின வெள்ளை சட்டை. ஒரு நாளைக்கு, அதாவது 2 நாளைக்கு ஒரு சட்டை போடுவார்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா 2 நாளைக்கு ஒரு சட்டை தான் போடுவார். வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை. டெய்லி குளிச்சுடுவார். ஆனால் சட்டையை என்ன பண்ணுவார் எங்கள் அப்பா? 2 நாளைக்கு ஒருக்கா தான் மாற்றுவார். வேட்டியும் 2 நாளைக்கு ஒருக்கா மாற்றுவார். இப்போ அதே மாதிரி தான் அண்ணாச்சி நான் பார்த்துருக்கேன். அப்போ வேட்டியும் கசங்கின வேட்டியாக தான் இருக்கும், சட்டையும் கசங்கின சட்டை தான். பல லட்சக்கணக்கான பேருக்கு சட்டையும் வேட்டியும் வியாபாரம் பண்ணுகிற சரவணா செல்வரத்னம் அண்ணாச்சி, நீங்கள் சம்மர் கிராப்பில் இருப்பார்ல, அவர் ஒரு பத்திரிக்கை, சரவணா ஸ்டோர்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். சரவணா ஸ்டோர்னு பத்திரிக்கை. அப்போ அவர்கிட்ட பத்திரிக்கை அடித்து கொடுப்பதற்காக சென்ற ஒருவர் என்கிட்ட சொன்னார், ஐயா சரி எனக்கு இது மாதம் எனக்கு ஒரு 50,000 புக்கு வேணும், 50,000 புக்கு எவ்வளோ அடித்து கொடுப்பீங்கன்னு கேட்டால் இவர் கொட்டேஷன்லாம் கொடுத்தாராம். பிரிண்டிங் கூலி இவ்வளவு, பைண்டிங் கூலி இவ்வளவு, அச்சுக்கோர்து எல்லாம் பார்த்தாராம்.
ஒரு 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 புக் எடுத்தாராம். புக் எடுத்து எடை போட்டாராம். புக் எடுத்து எடை போட்டாராம். எடை போட்டதில் 200 கிராம் வந்து தான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாராம். பேப்பர் எவ்வளோ டன் எவ்வளோன்னு கேட்டாராம். பேப்பரு டன்னு எவ்வளோன்னு கேட்டாராம். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச டன்னு 20,000 ரூபா இருந்தது. 20,000 ரூபா இருந்தது. டன்னு 20,000 ரூபா. சரி, அப்போ 200 கிராம் புக்குக்கு எவ்வளோ வருது அந்த கணக்கு. ஒரு டன்னு 20,000 ரூபான்னா கிலோ வந்து 20 ரூபா. கிலோ 20 ரூபா. நான் ப்ரெஸ் வச்சுருந்தேன். கிலோ 20 ரூபா. அப்போ 200 கிராம் எவ்வளவு? நீங்கள் 2 4 ரூபா. இந்த புக்கினுடைய பேப்பர் விலை 4 ரூபா தானே. எதுக்கு நீங்கள் 6 ரூபா கேட்குறீங்கன்னாராம். அதை கணக்கு பாருங்கள், கால்குலேட். இந்த புத்தகத்தினுடைய பேப்பர் விலையே 4 ரூபாய்க்கு தான் இருக்குது. இதில் பிரிண்டிங் கூலி ஒரு 50 பைசா வருமா? 2,000 ரூபா தான் வரும். நீங்கள் எதுக்கு 4 ரூபா கேட்குறீங்கன்னாராம். பேசவே முடியல. அப்போ இதுதான் நீங்கள் சரவணா செல்வரத்தின அண்ணாச்சியினுடைய வியாபார தந்திரம். அவர் என்ன பண்ணுவார்னா, மார்வாட்டிகிட்ட போய் ஒரு 10 லட்ச ரூபா 2 ரூபா வட்டிக்கு வாங்க போகிறான். எவ்வளவு? 10 ரூபா. 10 லட்ச ரூபா 2 ரூபா வட்டிக்கு வாங்கினா 10 லட்ச ரூபாய்க்கு மாதம் எவ்வளோ வட்டி? 20,000 ரூபா வட்டி. இந்த 20,000 ரூபா எடுத்துகிட்டு நேராக செருப்பு கம்பெனிக்கே போவாராம். செருப்பு கம்பெனிக்கு போவார். செருப்பு கம்பெனிக்கு போய் செருப்பு எனக்கு வந்து ஒரு 20,000 ஜோடி வேணும். எவ்வளோ ஜோடி? 20,000 ஜோடி. ஒரு ஜோடி எவ்வளவு? 50 ரூபா. 20,000 ஜோடி எவ்வளவு? இத்தனை ரூபா. அப்போ ரைட்டு, நான் இந்த பையில் பணம் எனக்கு எத்தனை % டிஸ்கவுண்ட் பண்ணி தருவேன்? நீ கடனை அனுப்பிவோம் ஏஜென்ட்டுக்கு, அவன்கிட்ட சரக்கு போய் சேர்ந்து அவன் முதல்ல அட்வான்ஸ் பாதி காசு கொடுப்பான், மீதி காசை 1 மாதம் கழிச்சு கொடுப்பான். நீ வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அனுப்புவேன், அவன் மறுபடியும் பாதி காசு கொடுப்பான். ஆக நீ அனுப்புகிற 10 லட்ச ரூபாய் பொருளை வியாபாரமாக விற்று உனக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளோ மாதம் ஆகும்? 3 மாதம் ஆகும். நான் 3 நாளாக எடுத்துக்கிறேன். எவ்வளவு? உன்னுடைய செருப்பை, உன்னுடைய தயாரிப்பை நீங்கள் எவ்வளோ தயாராகிறியோ அவ்வளோ இப்போ எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன ரேட்டு? அப்போ அவந்தாலும் பார்ப்பான், நான் என்னுடைய ஏஜென்ட்டுக்கு 10% லெஸ் பண்ணி தர்றேன். பணம் வாங்குறதுக்கு 3 மாதம் ஆகுது. பணம் வாங்குறதுக்கு 3 மாதம் ஆகுது. ஆனால் இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாயை செருப்பை ஒரே அமௌண்ட்டாக கொடுக்குறீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு 5% சேர்த்து கழிச்சு தரேன். எத்தனை %? 15%. இல்லை, எனக்கு கேஷ் டிஸ்கவுண்டா எனக்கு ஒரு 3% கொடு. ஆக போராடி எவ்வளோ கழிச்சு வாங்க வரான்? 20% கழிச்சு வாங்கிடுவாரான். அவன் உற்பத்தி செலவுக்கு மேலே அவன் ஒரு 15% லாபம் வச்சுருப்பான். அந்த உற்பத்தி செலவை இவர் வாங்கிடுவார். இவர் வாங்கினார்னா அவனுக்கு உற்பத்தி செலவு, அவனுக்கு ஒரு 10% ப்ராஃபிட்டு, அவனுக்கு ஒரு 10% ப்ராஃபிட்டு, ஏஜென்ட் கொடுக்குற 10%, இவர் ஒரு 7%. ஆக 25% ஒரு செருப்பு 50 ரூபா செருப்புக்கு எவ்வளோ? 25% போட்டால் 12,000 ரூபா குறைச்சி வாங்கிடுவார். எவ்வளோவுக்கு? 12,000 ரூபா குறைச்சி வாங்கிடுவார். இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுவார்? நீங்கள் ஏஜென்ட் வந்து எவ்வளோ விற்பான்? 50 ரூபாய்க்கு விற்பான். அவன் 10% 5 ரூபா கிடைக்கும். இவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஏஜென்ட் விற்கிற 7.5% லெஸ் பண்ணி இவர் என்ன பண்ணுவார்? ஒரு செருப்புக்கு 5 ரூபா கிடைச்சா போதும். எவ்வளோக்கு விற்றுருவார்? 45 ரூபாய்க்கு விற்றுருவார். 45 ரூபாய்க்கு அந்த கம்பெனிக்கார ஏஜென்ட் இந்தியா பூரா போனாலும் கிடைக்காது. அவன் எவ்வளோக்கு அனுப்புகிறான்? 50 ரூபாய்க்கு அனுப்புகிறான். 10% லாபம் கொடுக்குறான். 10% லாபம்னா 50 ரூபாய்க்கு 5 ரூபா தான். அப்போ இவன் செருப்பு 50 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். அண்ணாச்சி எவ்வளோக்கு விற்பார்? 45 ரூபாய்க்கு விற்றுருவார். இதுதான் அண்ணாச்சியோட டாக்டிக்ஸ். இதே நாளடைவில் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரவண போய் இவ்வளோ பெரிய வெற்றி. நீங்கள் கேட்டீங்கல்ல, எப்படி இத்தனை கோடி சரக்கு வருது, இத்தனை கோடி. அப்போது எனக்கு வந்து புரசைவாக்கம் வங்கி மேனேஜர் ராம் இப்போ வந்து இந்தியன் பேங்க் ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கார். அவர் பெரிய அதிகாரியாக இருக்கார். அந்த வங்கியினுடைய மேலாளர் எனக்கு அவர் நண்பர். அப்போ நான் கொஞ்சம் லோன் வாங்கியிருந்தேன். பத்திரிக்கை நடத்தும்போது அவர்கிட்ட ஒரு லோன் வாங்கியிருந்தேன். அப்போ அவர் அடிக்கடி சந்திக்க போகும்போது வங்கி வாடிக்கையாளருங்கிறத தாண்டி நான் ஒரு பத்திரிக்கையாளர் முறையில் மாடியில் வர சொல்லி காப்பிலாம் சாப்பிட்டுட்டு பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன தகவல், ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது. எங்கே? புரசைவாக்கம் சரவணா ஸ்டோரில் 3 கோடி. 3 கோடினா 3 கோடிக்கு குறைந்தபட்சம் 5% ப்ராஃபிட் போடுங்க. எவ்வளோ ஆச்சு? ஏறக்குறைய 15 லட்ச ரூபா. ஒரு நாளைக்கு நிகர லாபம் 15 லட்ச ரூபா. ஆனால் 1 பைசா கூட அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவதே இல்லை. அதுதான் பெரிய பியூட்டி. 1 பைசா கூட அவங்க
பணம் கொடுத்து பொருளை வாங்கிறது இல்லை, பொருளை உற்பத்தி பண்ணுறவன் கொண்டு வந்து போட்டு போயிடறான். பல கோடிக்கணக்கான ரூபா ஜவுளி, பண்டம், பாத்திரம், ஜவுளி, பண்டம், பாத்திரம், ஃபர்னிச்சரு, எல்லா பொருளும், கார்மெண்ட்ஸு, திருப்பூர்லேருந்து கார்மெண்ட்ஸு எல்லாம் கொண்டு போட்டு போயிடறான். போட்டுட்டு போய் 30வது நாள் இங்கே வருவான். நல்லா கேட்டுங்க, சரவணாவோட இவ்வளோ பெரிய வளர்ச்சி இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. நீங்கள் லெஜெண்டு சரவணா வந்த பிறகு அவர் ரஜினி பக்கத்தில் உட்காந்து போஸ் கொடுக்குறக்கு அவர் குழந்தை ஊட்டி பேரம்பேச்சில் எடுத்துட்டார். அவரை பார்த்தா ஏதோ 17 வயசு இளைஞர் மாதிரி இருக்கார். லெஜெண்ட் சரவணன் அவருக்கு பேரம்பேச்சிலாம் எடுத்துட்டார். மகளை கல்யாணம் பண்ணி பேரம்பேச்சில் எடுத்துட்டார். அவருக்கு சினிமா ஆசை. சரவண அண்ணாச்சி உடைய வெற்றியை நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சரக்கு கொடுக்குற பார்ட்டிகளை நீங்கள் ஒரு டிஷர்ட்டு, திருப்பூர்காரர் டிஷர்ட்டு கொண்டு வந்து ஒரு 10,000 பீஸ் கொடுத்துட்டு போயிட்டார். ஒரு மணியன் 100 ரூபா, 10,000 மணியன் நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிட்டார். கொடுத்துட்டு போனால் 30 நாள், இன்றைக்கி 3ஆம் தேதி கொடுத்துட்டாருன்னா அடுத்த 3ஆம் தேதி அன்றைக்கி காலையில் வருகிற பொழுது இந்த 10 லட்ச ரூபாய் கட்டி மூட்டையை வச்சுருப்பார். நீங்கள் டெய்லி பணத்தை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்கே வங்கியில் வாங்கிட்டு போயிடுவாங்க. வங்கி திறப்பதற்கு முன்பே சரவண பவனுக்காக வங்கி திறப்பதற்கு முன்பு பணம் கொடுக்கணும். வங்கி பூட்ட வரை வந்து வாங்கிட்டு போகணும். வங்கி எத்தனை மணிக்கு பூட்டுறாங்க? சாயங்காலம் வந்து 4-5 மணிக்கு பூட்டிடுவாங்க. ஆனால் 9 மணிக்கு கடை பூட்ட பிறகு வங்கி பணியாளர் வந்து டெய்லி 3 கோடி ரூபா வாங்கிட்டு போயிடணும். யார்? சரவணா பணத்தை வாங்கிட்டு போயிட்டு 10 நாள் கழித்து 30 கோடி ரூபாயை எத்தனை மணிக்கு கொண்டு கொடுக்கணும்? காலையில் 6 மணிக்கு கொண்டு கொடுக்கணும். 6 மணிக்கு கொண்டு கொடுத்தா 6 to 9 யார் சரக்கு கொடுத்தாங்களோ, பொருளை கொடுத்தாங்களோ அவங்க பூரா ஒவ்வொருத்தராக அந்த கரெக்டாக 30 நாள் கழித்து வருகிற பொழுது, நீங்கள் என்ன டிஷர்ட் கொடுத்தீங்களா, இந்த உங்களுக்கு 10 லட்ச ரூபா, நீங்கள் என்ன ஃபர்னிச்சர் கொடுத்தீங்களா, உங்களுக்கு 13, உங்களுக்கு எவ்வளோ பில்லு, மொத்தமாக நீங்கள் இந்த செல்ஃபோன் கொடுத்தீங்களா, எல்லாத்துக்குமே அந்தந்த தேதியில் பட்டு வாட முடிஞ்சுது. அப்படி வராத ஆட்கள், இதுதான் சஸ்பென்ஸ். அன்றைக்கி 10 லட்ச ரூபாயை நீங்கள் இப்போ திருப்பூர்லேருந்து பனியன் கொடுத்துருக்கீங்க, டிஷர்ட் கொடுத்துருக்கீங்க, கரூர்லேருந்து லுங்கி கொடுத்துருக்கீங்க, பெட்ஷீட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அன்றைக்கி தேதிக்கு வரலைன்னா உங்களுடைய பணத்திலிருந்து 1 லட்ச ரூபாய்க்கு 100 ரூபா அதில் உருவப்படும். 100 ரூபா உருவப்படும். ஏன்னா பாதுகாக்க முடியாது. நீ உங்களுடைய பணம் 10 லட்சத்தை எனக்கு பாதுகாக்கிறதுக்கு 1 லட்ச ரூபாய் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது? 100 ரூபா செலவாகுது. அப்போ 10 லட்ச ரூபா எவ்வளோ எடுத்துருவாங்க? அதில் 1000 ரூபா எடுத்துருவாங்க. நீங்கள் 3ஆம் நாள், சார் எனக்கு வர்ற வழியில் உடம்பு சரியில்லை, வர்ற வழியில் அது தலைவலி, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என் மேனேஜர் ஊருக்கு போயிட்டான், அதெல்லாம் எனக்கு பணத்தை பாதுகாக்க முடியாது. 10 லட்ச ரூபாயை 3 நாள் பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ எடுத்துருவாங்க? 3000 ரூபா எடுத்துருவாங்க. 3000 ரூபாயை எடுத்துகிட்டு நீங்கள் 9,97,000 5 நாள் கழிச்சு வரலீங்கன்னா 5000 ரூபா இருக்காது. 5 நாள் கழிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா 9,95,000 ரூபா தான். நீ 5 நாள் வரலையா உனக்கு ஃபைன். இந்த பணத்தை நான் மூட்டை கட்டி கணக்கில் எழுதி பேங்கில் ஒட்டி போட்டு அதை ஆள் அனுப்பி காலையில் 8 மணிக்கு வாங்கிட்டு வந்து நீ அடுத்த நாள் வரல, திருப்பி பேங்க்குக்கு போய் வாங்கி இந்த கணக்கை பார்த்து அந்த கணக்கை, இது ஆள் இல்லை. எல்லாமே அவுட் ஆஃப் பேங்க் தான். எல்லாமே அவுட் ஆஃப் பேங்க். இப்படி 1 லட்ச ரூபாய்க்கு 100 ரூபா எடுத்தா அவன் கரெக்டாக தான் தேதிக்கு வந்து வாங்கிடுவான்ல. அந்த தேதியில் சரவணா செல்வரத்தினம் உயிரோடு இருக்கிற வரை இதுதான் ஃபார்மாலிட்டி. ஆனால் இப்போ 3 மாதம் ஆனாலும் பணம் வர மாட்டேங்குது. எங்கே போயிடுச்சு? எல்லாம் நீங்கள் சினிமாவுக்கு போயிடுச்சு. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை. அப்போது செல்வரத்தினத்துடைய வளர்ச்சி சொல்கிறேன். செல்வரத்தினத்தை பொறுத்தவரை சூரத்திலிருந்து ஒரு ஜவுளி உற்பத்தியாளர் வருவார். வந்து ஐயா இந்த ஜாக்கெட் பெட்டு, இந்த சேரீ 60 ரூபா சேரீ, இதில் 1 லட்சம் பீஸ் இருக்குது. எவ்வளவு? 1 லட்சம் பீஸ் இருக்குது. ஏன்னா அவருக்கு 1 லட்சம் பீஸை ஒரு மாதத்தில் விற்றுரும். 60 ரூபா விலை. அப்போ உடனே என்ன பண்ணுவார்? நேராக போய் மார்வாடி ரெடிமேடாக வச்சுருப்பார். நிறைய மார்வாடிக்கிட்ட 1 ரூபா வட்டி தான் அதிகபட்சம். மார்வாடிக்கிட்ட இவர் வாங்க 1 ரூபா வட்டி தான். வங்கியிலே 1 ரூபா வட்டி தானே, வங்கியை கொடுக்க தயாராக இருக்கான். அதனால் வங்கிக்கு போனால் என்ன ஆகும்? இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி, சூப்பர் டேக்ஸ்லாம் வரும். அதனால் பாதி வியாபாரம் எப்படி இல்லீகல் தான், கணக்கிலே வராமல்.
போய் மார்வாடிட்டு போய் சரி 60 ரூபா எவ்வளோ பீஸ் இருக்குது, 1 லட்சம் சேலை இருக்குது. அப்போ 60 ரூபா இல்லை 45 ரூபாய்க்கு கொடு, இப்போயே காசு வாங்கிட்டு போயிரு. நீ இந்த 1 லட்சம் சேரீயை சூரத்துலேருந்து வந்து குஜராத்துலேருந்து வந்து ஊராக போய் பண்டலை போட்டு அவனை போய் வசூல் பண்ணுறதுக்கு 4 நாள் ஹோட்டலில் ரூமை போட்டு தங்கி ரூமை போட்டு சாப்பிட்டு காலையில் ஆட்டோவில் ஏறி இங்கே வந்து மெரினா பீச்சை சுற்றி பார்த்து இதெல்லாம் தேவையா? எவ்வளவு? 45 ரூபாய்க்கு கொடுத்து 45 லட்ச ரூபா இப்போ வாங்கி கிளம்பி அவன் உடனே அங்கேருந்து வந்தவன் வந்து ஓனராக இருப்பான், இல்லைன்னா மேனேஜராக இருப்பான், இல்லைன்னா அண்ணனாக இருப்பான், தம்பியாக இருப்பான். ஓனர் யார்கிட்டையும் கேட்கணும், அவன் ஃபோனை போட்டு கேட்பான். இந்த மாதிரி அண்ணாச்சிட்டு நேரம் அண்ணாச்சிட்டு போயிடலாம். இந்த சாம்பிள் சாரீ, சாம்பிள் ஜாக்கெட் போட்டு, சாம்பிள் சட்டை, சாம்பிள் சுடிதார் எடுத்து நேராக அண்ணாச்சிட்ட பெரியவர் இருக்கிறவர். நான் சொல்லுறது இதெல்லாம் எப்போ பெரியவர் அதாவது நாகரத்தினம்லாம் கிடையாது, செல்வரத்தினம் தான். அவர் தான் இந்த ஸ்தாபகர். அவர் படம் தான் எல்லா படத்துலையும் இருக்கும். நீங்கள் சிரித்த மாதிரி சம்மர் கட்டிகள் இருப்பார். அவர் இந்த சரவணார் பத்திரிகை நடத்தும் போது நான் அவர்கிட்ட போயிருக்கேன். அப்போ உடனே 45 லட்ச ரூபா ரைட்டு. உடனே அவன் இல்லை ஒரு 50 லட்சமாக கொடுக்க சொல்லு, எங்களுக்கு உற்பத்தி விலையே வந்து எங்களுக்கு 55 ரூபா ஆகுது, 55 ரூபா ஆகுது, அதனால் ஒரு 5 ரூபா லாபம் வச்சு உங்கள்கிட்ட போனால் 1 லட்சம் சேரி இன்றைக்கே எடுத்துருவேன், அதனால் நீ எடுத்துக்க. இல்லை எனக்கு 45 கொடு. பேரத்தை பேசி கடைசியில் எவ்வளோக்கு முடியும்? 50 ரூபாய்க்கு முடியும். 50 ரூபாயை இப்போ பேசின பிறகு ரைட்டு 50 ரூபா எனக்கு 1 லட்சம் சேரி அனுப்பிடு. நேராக சூரத்து போனோடனையும் லாரியிலேஜ் அனுப்பிடு. மார்வாடிட்டு இருந்து நேராக 50 லட்ச ரூபாயை ஒரே நாளில் 1 லட்சம் சேரி எவ்வளோ நேரத்தில் விற்றுருச்சு? 1 மணி நேரத்தில் விற்றுருச்சு. அவர் என்ன பண்ணுவார் அண்ணாச்சி? உடனே கொண்டு போய் ஒரு 5 கடையில் ஒரு கடைக்கு 20,000 சேரியை போட்டு எவ்வளோக்கு விற்றுருவார்னு கேட்டிங்கன்னா 55 ரூபாய்க்கு விற்றுருவார். எவ்வளோக்கு? 55 ரூபாய்க்கு. இது சூரத்திலே 55 ரூபாய்க்கு கிடைக்காது. எங்கே? சூரத்தில் 60 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிற வியாபாரி என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒரு 2 ரூபா டிரான்ஸ்போர்ட் செலவு, 2 ரூபா ஜிஎஸ்டி சேல்ஸ் டேக்ஸு, அப்போ ஜிஎஸ்டி சேல்ஸ் டேக்ஸு, அப்போ 64, அவன் ஒரு 5 ரூபா ப்ராஃபிட்டு, 65, 5 ரூபா 70 ரூபாய்க்கு விற்பான். அண்ணாச்சிக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 55 ரூபாய்க்கு. எங்க இந்த 55 ரூபாய்க்கு சேலை எடுக்கிறவன், சேலை எடுக்கிற ஏழைபாட சனம், நீங்கள் அண்ணாச்சி கடைக்கு வர சனம், இந்த சேலையை எங்கே போனாலும் நீங்கள் 55 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. இதுதான் அவருடைய கடையை நோக்கி இந்த மக்கள் கூட்டமாக சாரியாக வருவதற்கு காரணம். நான் கடைசியாக ஒரு 5-6 வருஷம் இருக்கும் இந்த இதில் மெயின் ரோட்டில் இருக்கிற சரவணாவுக்கு நானும் என்னுடைய மனைவியும் ஏதோ புடவை எடுக்கிறதுக்கு போனோம். ஏசி குறைந்தபட்சம் ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு ஏசி ஆக்சிஜன் கிடைக்கும். உள்ளே போய் பார்த்தா மூச்சு திணறுது. உள்ளே 5000 பேர் இருக்கா 4 ஃப்ளோரில், ஆக்சிஜனே இல்லை, கடையை மூடி வச்சுருக்க, மூச்சு திணறுது. அப்போ தான் நான் நேராக கவுண்டரில் போய் சொன்னேன், என்னப்பா 1000 பேர் 2000 பேருக்கு தான் அந்த ஏசி தாங்கும், 5000 பேர் உள்ளே விட்டுருக்கீங்க, அவன் விடுற கார்பன் டை ஆக்சைடே திருப்பி அவன் சுவாசிக்கணும், கதவை திறந்து வைங்கயா, கதவை திறந்து வைங்க. ஒரு தீபாவளி நேரம், தீபாவளிக்கு ஒரு 3-4 நாள் இருக்குது, தயவுசெய்து வந்துடாத. நான் யார்கிட்ட சொன்னது? என் வீட்டுக்கார்ட்ட சொன்னது. மூச்சு திறன் மயக்கம் வந்துடும். ஏன்னா ஆக்சிஜனே இல்லை, அடைச்சி வச்சுருக்க எல்லா ஃப்ளோரும். நீங்கள் ஏசி விடுறது ஆக்சிஜனை எவ்வளோ பேருக்கு ஒரு ஃப்ளோருக்கு குறைஞ்சபட்சம் 500 பேருக்கு மேலே அந்த ஆக்சிஜன் பத்தாது. எவ்வளோ ஒரு ஃப்ளோர் எவ்வளோ பேர் இருக்கான்? 3000-4000 பேர் இருக்கான். மூச்சு திணறல் வந்துருச்சு, நடக்க முடியல. திருவிழா கூட்டம் எப்படி இருக்கும்? எங்கே? சரவணா ஸ்டோரில். அதுதான் சரவணா ஸ்டோருக்கு தீபாவளி நேரத்தில் போகிறதில்ல. அப்போது சரவணா செல்வரத்னம் இருக்கிற காலம் வரை இதுதான் வியாபார தந்திரம். அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருக்கு அண்ணன் தம்பி 2-3 பேர் பசங்க எல்லாம் வந்து பிரித்து கொண்டு ஜுவல்லரி ஒருவர். நீங்கள் நகைக்கடை எப்படி, நகைக்கடை சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ஜவுளி, ஃபர்னிச்சர், தட்டுமுடி சாமான்களை, மிக்சி, கிரைண்டர், இந்த கதையை சொன்னேன். கோல்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வந்து எல்லா மார்வாடிகளுமே நீங்கள் நெக்லஸ்னால் அதில் ஒரு 40 டிசைன் வச்சுருப்பான், கம்பெல்லாம் ஒரு 60 டிசைன் வச்சுருப்பான். இது ரெடிமேடாக கிடைக்கும். அப்போ அத்தனை மார்வாடிய நகை உற்பத்தியாளர் கூப்பிட்டு சொல்லுவார், அண்ணாச்சி எல்லா கடையும் கொடுக்குறத விட நான் வந்து கம்மியாக கொடுக்கணும்ப்பா, எல்லாரும் கொடுக்குறத விட குவாலிட்டியாகவும் இருக்கணும். நீங்கள் சேதாரம் செய்கூலின்னு விளம்பரம் கொடுப்பார் பார்த்தீங்களா? நீங்கள் எல்லா, அதாவது இலங்கையிலாம்
22 கேரட் 24 கேரட் தங்கம், அதில் 2 கேரட் தான் செம்பை கலக்குவான். ஏன்னா செம்பை கலக்கினா தான் அதை வளைக்க இஷ்டத்துக்கு அதை உருக்க முடியும். இல்லைன்னா தங்கம் டெம்பராக இருக்கும், தெரிச்சிடும். இதுதான் அண்ணாச்சி சொல்லிடுவார், என்கிட்ட எனக்கு நீங்கள் விற்கிற நகைகள் பூரா பியூராக 22 கேரட் இருக்கணும், 22 கேரட் இருக்கணும். நீங்கள் எல்லா டீனரில் இருக்கிற எல்லா நகை கிடைக்கும். நீங்கள் நகையை கொடுத்துட்டு விற்று 2 மாதம் கழிச்சா பணம் வாங்குறீங்க. எவ்வளோ, எத்தனை மாதம்? 2 மாதம். எல்லா நகை கிடைக்குமே. எல்லா நகை கடை உற்பத்தியாளர்கள், நகைக்கடை முதலாளிகள் பூராமல் யாருமே நகையை உற்பத்தி செய்வதில்லை, டிசைனை உற்பத்தி செய்வதில்லை. யார்கிட்ட வாங்கிக்கிறான்? வெளி மார்க்கெட்டில் வாங்கிக்கிறான். அவன் 18 கேரட்டு இருக்குது, 19 இருக்குது, 20 இருக்குது, 21, 22 வரைக்கும் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் 22 சுத்த தங்கம் செய்வதே இல்லை. நான் இன்னொரு பெரிய செய்தியை நல்ல வேளை இப்போ ஞாபகம் வந்தது. எதுங்கன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணி ஜுவல்லர் கோமுட்டி செட்டியார், அவங்க பேஸ் கேரளா. நீங்கள் அந்த டி நகரில் கல்யாணி ஜுவல்லர்ஸ் ஓப்பனிங் பண்ணும்போது அமிதாப் பச்சன் வந்தார், இவர் பிரபு வந்தார், இப்படி எல்லா ஆட்களும் வந்தாங்கல்ல. வந்த பிறகு பிரம்மாண்ட வியாபாரம். ஜார்ஜ் கமிஷனர், அப்போ ஜார்ஜ் கமிஷனர். அங்கே என்ன நடந்ததுன்னா, பல கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்தது. பல கோடிக்கு வியாபாரம் நடந்த பொழுது என்ன, அங்கே இருக்கிற மேனேஜர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, 17 கேரட்டு 15 கேரட்டு எது தங்க நகை என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய திருடிட்டார். திருடி சீட்டிங் பண்ணி, யாருக்கு தெரியாமல்? நிர்வாகத்துக்கு தெரியாமல் இப்படி பல கோடி ரூபாய் திருடிட்டார். திருடிய பிறகு கல்யாணி ஜுவல்லரியில் நகை வாங்கி கொண்டு போனவங்க அத்தனை பேருக்குமே அவசரத்துக்கு எங்கேயும் அடமானம் வைக்கும்போது உரசி பார்த்தா இதில் என்னாச்சு? 14 கேரட், 15 கேரட், 16 கேரட்டு. இந்த கல்யாணி ஜுவல்லரினுடைய சென்னை கிளை மேலாளர், இது நடந்து ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. சென்னை கிளை மேலாளர் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்காருன்னு யார் கண்டுபிடிச்சா? அது அவங்க கேரளா தான் பேஸ். யார்? நீங்கள் அந்த கல்யாணி ஜுவல்லரி ஓனர் எங்கே இருக்காங்க? பேஸ் கேரளா தான். கேரளாவில் தான் அவங்க பெரிய ஜுவல்லரி. அப்போ இதை கண்டுபிடிச்ச பிறகு அத்துணை நகைகளும் திரும்ப பெறப்பட்டு, இது பத்திரிகை செய்தியே வரல. ஏன் வரலைன்னா, பல கோடி ரூபா பத்திரிகை விளம்பரம். ஜார்ஜ் அப்போ கமிஷனர், அவனை தேடி பிடிச்சி கொண்டு அவனை ரிமாண்ட் பண்ணி பல கோடி ரூபா அவங்ககிட்ட பறிமுதல் பண்ணாங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? குவாலிட்டிலேயே ஊழல் பண்ணிட்டான். அப்போ மலையாளி ஜார்ஜ், அப்போ அவர் தான் கமிஷனர். கல்யாணி ஜுவல்லரில் இது போன்ற ஒரு ஊழல் நடந்தது. இதெல்லாம் சரவணா செல்வரத்னம் இருக்கிற காலத்தில் நகை உற்பத்தியாளர்கிட்ட கூட சொல்லிடுவார், நீயே உனக்கு தேவையான பணத்தை எனக்கு 1 கோடி ரூபாய் நகை கொடுக்குறியா? 1 கோடி ரூபாய்க்கு ஆன நகை நீ கொடுத்த உடனே அப்போவே வாங்கிட்டு போயிரு. ஏன்னா மார்வாடி ரெடிமேடாக வச்சுருப்பார். அவர்கிட்ட 20 மார்வாடிகள் இருந்தாங்க. எத்தனை மார்வாடிகள்? 20 மார்வாடிகள். ஒரு மார்வாடி 10 கோடி ரூபா எழுத்து கை நாட்டுலாம் கொடுப்பாங்களாம். எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் அந்த மார்வாடி கூட ஃபைனான்ஸ் வாங்குறவர், அவர் எனக்கு சொன்னார். அப்போ ஒரு மார்வாடி 10 கோடி ரூபா. எத்தனை மார்வாடி வச்சுருந்தாரு? 200 கோடி ரூபா அண்ணாச்சி நம்பி எப்போ வேணால் கொடுப்பாங்களாம். அதுதான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம். அப்போ என்ன பண்ணுவார் அண்ணாச்சி? இந்த நகை உற்பத்தியாளர் கூட சொல்லிடுவார், நீங்கள் சரவணா கோல்ட் ஹவுஸ், அங்கே 2 கோடி ரூபா நகையை உடனே ஷோரூம் பூரா அடுக்கி வச்சுருவோம். யார்? நகை உற்பத்தியாளர். எத்தனை கேரட்டு? 22 கேரட். மற்ற கடையில் எவ்வளோ இருக்கும்? 17, 18. அதிகபட்சம் 21க்கு மேலேயே வராது. சரவணாவுடைய டாக்டிக்ஸு அக்கௌண்ட் சொல்லிடுவார், ஏப்பா குறைந்த லாபம் உனக்கு 1 கோடி ரூபா நகைக்கு நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுவார்? மாறுவாடிட்ட 1 லட்ச ரூபா தான் வட்டி. 1 கோடிக்கு எவ்வளோ வட்டி? 1 லட்ச ரூபா தான் வட்டி. இந்த 1 கோடியை பாயிண்ட் இடத்த காலி பண்ணு. அப்போ இந்த 1 கோடியை நகை வியாபாரத்தில் அதிகபட்சம் நீங்கள் ஒரு 2 வட்டி கட்டுப்படியான போதவருக்கு எவ்வளவு? நிர்வாக செலவு போக, ஏசி ஆள் சம்பளம் கடை வாடகை போக அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபா லாபம் கிடைச்சா போதும். அப்போ வியாபாரம் எத்தனை கோடி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது.
20 கோடி 30 கோடி 40 கோடி எப்போ மாதம் 40 கோடிக்கு எவ்வளோ லாபம் 40 லட்சம். இதுதான் அவருடைய வியாபாரத்தினுடைய தந்திரம். இதுதான் அவர். அதே போல் நீங்கள் நகைக்கடையை பொறுத்தவரை வட்டிக்கு வாங்க வேண்டிய தேவையில்லாமல் போச்சு அவருக்கு. நகை உற்பத்தியாளர்கள் பூரா சரவணாவில் போட்டால் நகை விற்று போகுது, சரவணாவில் கொண்டு அடுக்கி வச்சா விற்று போகுது. அப்போ உற்பத்தி செய்கிற எல்லா மார்வாடிகளும் நகை பற்ற வச்சுருக்கிற எல்லாருமே ஷோரூமை கூட எங்கே வச்சுட்டான், சரவணா கூட. அப்போ அவன் அந்த 1 கோடிக்கு 1 லட்சம் வட்டிக்கு வாங்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய லாபத்தை என்ன குறைச்சிக்கிட்டார். குறைச்ச பிறகு மற்ற கடையிலையும் பார்க்குறான், இங்கேயும் பார்க்குறான். மக்கள் என்ன பண்ணுறான், நீங்கள் அடமானம் நீ அன்னைக்கு கொடுத்தது உரைச்சா இன்னும் 18 19 கூட சேர மாட்டேங்குது, அடமானம் வைக்க போவான்ல, எங்கே நம்ம எங்கே போவான், உடனே முத்தூட் பேங்க்குக்கு போயிடுவான், இல்லைன்னா இன்னொரு இது மணப்புறத்துக்கு போயிடுவான். நம்மால் உரைச்சி பார்த்தா அன்னைக்கு கொடுத்தது பார்த்தா என்னையா அது ரொம்ப மச்சம் கம்மியாக இருக்கியா, யார் சொல்லுவான், உரைக்கிற ஆசாரி சொல்லுவான். பேங்க்குக்கு போவான், அன்னைக்கு கொடுத்தது மச்சம் கம்மியாக இருக்கியா, இப்போ கொடுத்தது மச்சான் நல்லா இருக்கியா. இது வாங்கினது எங்கேயா வாங்கினேன், செல்வரத்னம். நேரம் அவன் 4 பேர் சொல்லுவான், கல்யாணம் கச்சேரி காது குத்தி நேரம் எங்கே வருவான், சரவணாவுக்கு வருவான். சரவணாட்ட அண்ணாச்சி கம்மலா 40 டிசைன், மூக்குத்தியா 30 டிசைன், செயினா 60 டிசைன், நெக்லஸா 80 டிசைன் எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடு. அவருடைய கொள்முதல் என்ன, ஆள் ஏசி கட்டடம் தான் அவருக்கு. அப்போ இதை தாண்டி அவருக்கு எந்த கொள்முதலும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவைகளே இல்லை. அப்போது நகையை கொண்டு விற்கிறான், விற்றா அவனை கூப்பிட்டு இருந்தா 50 லட்சம், இந்த 1 கோடி. இதுதான் அவருக்கு. கடையை மட்டும் பிடிச்சி உட்கார்ந்தா போதும், ஆளை வேலைக்கு வச்சா போதும், ஏசியை போட்டால் போதும், எல்லா பொருளும் 100 கோடி ரூபா பொருள் அந்த கடையில். ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் 100 கோடி ரூபாய்க்கு இப்போ பொருள் தேவைன்னா 100 கோடி ரூபா பொருள் எப்படி வந்து விழுந்துருது, டேரெக்டாக உற்பத்தியாளர்லேருந்து வருது, சூரத்திலேருந்து வருது. நகை உற்பத்தி பண்ணுறவன் சூரத்திலேருந்து கொண்டு வர்றான், டைமண்டை பூனாவிலேருந்து கொண்டு வர்றான், பம்பாயிலேருந்து கொண்டு வர்றான். எந்தெந்த பொருள் அதாவது இரும்பு கட்லரிஸ் பூரா பஞ்சாப்லேருந்து வருது, அகமதாபாத்திலேருந்து சுடிதார் வந்துடுது, சாரி சூரத் மில்லுலேருந்து வருது, லுங்கி ஈரோட்டிலேருந்து வந்துடுது, பனியன் திருப்பூர்லேருந்து வந்துடுது, கரூர்லேருந்து பெட்ஷீட் வந்துடுது. ஆக இந்தியாவில் எங்கே பொருள் உற்பத்தி ஆகுதோ அவன் பூரா என்ன பண்ணுறான், நேராக லாரியில் மூட்டையை பேலை கொண்டு வந்து அடுக்கி வச்சிட்றான். இதுக்கு டி நகரை சுற்றி 20 கடை இருக்குன்னா 40 குடோன் இருக்குது. எவ்வளவு, 20. ஒரு கடைக்கு 2 குடோன், ஒரு கடைக்கு 2 குடோனு. லாரி வந்து அன்லோடு ஆகிட்டே இருக்கும். அதே போல் அவர் இன்னொரு விஷயம், தொழிலாளர்கள் எப்படி வச்சுருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் நீங்கள் அந்த அங்காடி தெரு படம் வந்தது இல்லை, அதுதான் கதையை. அங்காடி தெரு என்ன பண்ணுவாருன்னா, எல்லாம் நாடார் பிள்ளைங்க தான், எல்லாம் நாடார் குடும்பம் தான். நீங்கள் எங்கே திருநெல்வேலி கீழே இருக்கக்கூடிய ஏழை நாடார் பெண்கள் குடும்பத்தில் போய் சொல்லுவார். அண்ணாச்சியே ஆள் அனுப்பிடுவார். ஆள் அனுப்பி என்னல உன் பிள்ளை என்ன பண்ணுது, நீங்கள் இப்போ வந்து அவருக்கு 5000 10,000 வேலை பார்க்குறாங்க. அந்த காலத்தில் உன் பிள்ளை என்னெல்லாம் பண்ணுது, அண்ணாச்சி 10வது பாஸ் பண்ணிடுச்சு அண்ணாச்சி, சரியில்ல உன் பிள்ளைக்கு கல்யாணம் கச்சேரி நல்லது கிடையாது நான் பார்த்துக்கல, அனுப்பி விடல. யாரை, அந்த பிள்ளைய. அந்த பொண்ணு 10வது படித்து முடித்தா எத்தனை வயசு இருக்கும், 15 வயசு இருக்கும். ஒரு 16 17 வயசு கிளம்பி இங்கே வந்துடும். இங்கே வந்தால் டி நகர்லேயே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இடம், ஒரு மெஸ்ஸு, மொத்தமாகவே ஒரு 300 பேருக்கு சாப்பாடு, 300 பேருக்கு ஒரு மண்டபம், ஒரு மெஸ்ஸு. அந்த பொண்ணுக்கு சம்பளம் 10,000 ரூபா. எவ்வளவு, 10,000 ரூபா. 10,000 எப்போ கொடுப்பார் அண்ணாச்சி, அதுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணி பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் எல்லாம் அண்ணாச்சியை வந்து பார்த்தா தான் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா அந்த பிள்ளைக்கு, இல்லை 7,000 ரூபா. எவ்வளவு, 7,000 to 10,000 தான் சம்பளம். அதுக்கு மேலே சம்பளமே கிடையாது. 3 நேரம் சாப்பாடு எங்கே, அண்ணாச்சி குடோனில். அண்ணாச்சி குடோன் தங்குற இடம் இல்லை, அண்ணாச்சி குடோனில் சாப்பாடு, அண்ணாச்சி குடோனில் தங்கிக்கலாம். காமன் பாய் தான், பாய் ஒரு 3 ஃப்ளோர் இருக்கும். நான் டி நகரில் ஒரு இடத்துல ஆஃபீஸ் வச்சுருந்தேன், நேர் எழுத்த மாதிரியே 200 பிள்ளைங்க இருந்தது, 200 பிள்ளைங்க இருந்தது. எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரைனேஜ் அடைச்சிடும்.
நாங்கள் குடியிருந்த அது எனக்கு ஏரியா மறந்து போச்சு. ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஒட்டி ஒரு இடத்துல குடியிருந்தேன். அது ஒரு 2000 23 வருஷத்துக்கு முந்தி. அந்த இடம் அடிக்கடி அடைச்சிக்கும். ட்ரைனேஜுக்காரன் வந்து பார்ப்பான். வந்து பார்த்தா அதை கழிவு துணிகளை பூரா பொண்ணுக்கு என்ன பண்ணும், டாய்லெட்டில் கூட அடிச்சு விட்ரும், அடைச்சிக்கும். 300 பேர் இதில் தங்க வைக்கலாமா நான் கேட்பேன். அப்படி தான் இருந்தது. அப்போது 7000 ரூபா சம்பளம். அப்போது 12 மாதத்துக்கு 12 7 84 84,000 ரூபா சம்பளம். 5 வருஷம் இருந்து என்ன ஆகும், 5 8 40 4 லட்சம் ரூபா அந்த பொண்ணு பேரில் கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆன பிறகு ஒரு 16 17 வயசில் வேலைக்கு வரும். ஒரு 5 வருஷம் கழிச்சு 22 அண்ணாச்சிட்டு வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை, ஐயா அண்ணாச்சி தான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளை. சரி 4 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுவார், பட்டு வேட்டி பட்டு சட்டை 4 லட்சம் ரூபாய்க்கு கல்யாண செலவு, அன்னைக்கு என்ன நிலவரமோ தங்க நகை ஒரு 3 பவுனு 4 பவுனு எல்லாம் போட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு 4 லட்சம் பில்லை போட்டு வண்டியில் மினி டெம்போ ட்ராவலை ஏற்றி விட்டுருவார். எத்தனை வருஷம், 5 வருஷம் உழைப்பு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், திருமணம் செய்வது மிக எளிதாக போயிடும். மண்டபத்துக்கு என்ன ஒரு 10 20,000, ரொம்ப அவுட்டர் ஏரியாவில் 20 30,000 தான் மண்டபத்துக்கு இருக்கும். ஆக அந்த பொண்ணுடைய 5 வருட உழைப்பு 4 லட்சம் ரூபாய ஜவுளி, பட்டு போட்ட பட்டு சேலை, பட்டு புடவை, கம்மல் கிம்பல், நெக்லஸு, கொலுசு கிலுசு, மேக்கப் சாமான் எல்லாம் 4 லட்சம் ரூபாய்க்கு பில்லை போட்டு அந்த பொண்ணை ஏற்றி விட்டுருவார். இப்படித்தான் ஒரு கடைக்கு 300 பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 10 கடைக்கு எவ்வளோ பேர், 3000 பேர். இந்த 3000 பேருக்கு லேபர் ஆக்ட் படி என்ன ஆக்ட் படி, தொழிலாளர் நல சட்டப்படி இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, மருத்துவ அலவன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. குடோனில் தங்க வச்சுக்கலாம். குடோனில் என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, பகலில் 300 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் இரவில் 150 பேர் வேலை செய்யணும். இரவில் என்ன வேலை, இரவில் 150 பேர் வேலை செய்யணும்னா கஸ்டமர் களைச்சி போட்டுருவான். கஸ்டமரு அந்த புடவையோடு மஞ்சள் கலரோடு சேப்பு கலரோடு வெள்ளை கலரோடு இதை பரட்டு அதை போட்டு எல்லாம் களைச்சி கச்சிக்கன்னு போட்டுருவான். இந்த பெண்கள் 9 மணிக்கு காலையில் 10 மணிக்கு போய் கடை திறக்கிறாங்களா, கடையை திறக்கும்போது கடை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், 300 பேர் வேலை பார்த்த அந்த ஸ்டாஃபை 150 பேர் நைட் ஷிஃப்ட்டில் போய் புது சரக்கை வைக்கணும். ஏன்னா விற்றுருக்கும்ல, புது சரக்கை வைக்கணும், களைஞ்சு போனதை அடுக்கி வைக்கணும், ஷோகேஸை துடைக்கணும். அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 5000 கஸ்டமராக ஏறி இறங்குவான். 5000 பொருள் இழுப்பான், 5000 பொருளை தள்ளுவான், 5000 பொருள் மடித்து வைப்பான். அப்போ இதெல்லாம் பகலில் பார்க்குற 300 பேரில் இரவில் எவ்வளோ பேர், 150 பேர் போய் கடை திறக்கும்போது எப்படி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கிளஞ்சி அழுக்கு கிழுக்கு விற்ற சரக்கு மறுபடியும் அடுக்கி வச்சுருக்கணும். பேலை பிரித்து ரேட்டை ஒட்டி ஸ்டிக்கரை ஒட்டி ரேட்டை ஒட்டி அதை ஸ்கேன் பண்ணி எல்லாம் காலையில் 10 மணிக்கு கடை திறக்கும்போது எப்படி இருக்கணும், புது கடை மாதிரி இருக்கணும். அப்போது ஒரு கடைக்கு குறைந்தபட்சம் 300 + 150 எவ்வளவு, 450 பேர். நீங்கள் குறைந்தபட்ச கூலிகள் மறுக்கப்படும். நீங்கள் உடம்பு சரியில்லையா, ஒரு டாக்டர் 5 ரூபா டாக்டர் 10 ரூபா டாக்டர் ஒரு டாக்டர் வச்சுருக்காரு, ஊசி ஈசி மாத்திரை மருந்து, அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான். இதுதான் இப்படி 5000 பேர் முழுக்க யார் சமூகம், நாடார் சமூகம் தான், வேறு எந்த சமூகம் இல்லை. ஏன்னா நம்ம அண்ணாச்சியா அவன் பிரச்சனை பண்ணணும், நல்லதாக கெட்டதாக வாங்கிக்கப்போ. அந்த படம் பார்த்தீங்களா, அங்காடி தெரு, அதுதான் அந்த சரவணா ஸ்டோரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நடக்கிற அந்த கதை தான் அங்காடி தெரு. இதுக்கு நடுவில் காதல், கத்திரிக்காய், போக்குவரத்து எல்லாம் உண்டு. அப்போது இதுதான் இந்த நாடார்களுடைய மிகப்பெரிய சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யத்தில் முத்திரை பதித்தவர் யார், சரவணா அண்ணாச்சி தான். இது நிறைய ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஆக இன்றைக்கி அந்த மிகப்பெரிய வியாபார சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய நாடார்களுடைய வரலாறு என்பது அடுத்த தலைமுறை. நீங்கள் எல்லாம் லெஜெண்டு சரவண மாதிரி இருக்க, சினிமாவில் உண்டி கோடி கோடியாக கொட்டுறான். அண்ணாச்சி சினிமாவே பார்த்துருக்க மாட்டார் டூரிங் டேக்ஸில். அண்ணாச்சி சினிமாக்காரன் வந்தால் நீங்கள் 100 ரூபா குறைச்சி கொடுத்துருக்க மாட்டார். சினிமா என்பதே அவருக்கு விளம்பரம். எனக்கு விளம்பரமே தேவையில்லைப்பா, எனக்கு விளம்பரமே
தேவையில்லை. ஏன் விளம்பரம் தேவையில்லைன்னா என்னுடைய பொருள் தரமானதாகவும் விலை குறைவானதாகவும் இருக்குது. இதான் விளம்பரம். யார் சொன்னது? சரவணா செல்வரத்ன அண்ணாச்சியினுடைய வாசகம். என்னுடைய பொருள் வந்து விலை குறைவாக இருக்குது, தரமாக இருக்குது. இதுக்கு எதுக்கு விளம்பரம்? இதை விட கம்மியாக எடுத்து போய் வாங்கிக்க போ. இதை நீங்கள் அந்த கடையில் காலையில் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துருப்பார் அவர். நான் களையாத வேட்டியும் களையாத சட்டையும் அவரை பார்த்ததே இல்லை. களைஞ்சு போய் தான் இருக்கும். சிரித்த முகமாக அந்த சம்மர் கட்டில் வெள்ளை முடியில் உட்காந்துருப்பார். ஆக மிக சாதாரணமாக தலையில் தூக்கி பாத்திரம் விற்க ஆரம்பித்த அந்த சரவணா செல்வரத்தினுடைய சாம்ராஜ்யம் இன்றைக்கு பல ஆயிரம் கோடி வர்த்தகம். யார்? நீங்கள் மார்வாடிகள் உற்பத்தி ஆகிறவன் பூரா கொண்டு வந்து அந்த பேருக்கு கொட்டிட்டு போகிறான். விற்று பணம் கொடுக்குறான்னா விற்று கொண்டு வந்து இன்றைக்கி சினேகா வந்து படம் எடுக்கிறானுங்க. யார்? அடுத்த தலைமுறை. ஆக நீங்கள் இதே போல தான் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மிக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகமாக தமிழ்நாடுடைய தென்பகுதியிலிருந்து கிளம்பி வந்து சென்னையை ஆக்கிரமித்த நீங்கள் இன்றைக்கி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நீல்கிரிஸ் போன்ற பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போட்டியாக நீங்கள் சென்னையில் ஏறக்குறைய 1,00,000 மளிகை கடை அண்ணாச்சி மளிகை கடை இருக்குது. இந்த 1,00,000 அண்ணாச்சி மளிகை கடைகளை நம்பித்தான் ஏழை வாழ மக்கள் காலையில் பால், தயிர், கீரை, உப்பு, புளி, பருப்பு வாங்குறான். யார்? நடுத்தர மக்களுக்கு கீழே இருக்கிறவன். நடுத்தர மக்களுக்கு கீழே இருக்கிறவன் புருஷன் பூரா 2 பேர் இருப்பாங்க. அண்ணாச்சி பொண்டாட்டியும். அண்ணாச்சி 2 மணிக்கு எந்திரிச்சு கோயம்பேடு போகணும். தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கீரை எல்லாம் எத்தனை மணிக்கு போய் வாங்கணும்? 2 மணிக்கு போனால் தான் ஒரு 3 மணிக்கு வாங்க முடியும். 3 மணிக்கு வாங்கி மூட்டைக்கிட்டே கட்டிட்டு ஒரு மினி வேனில் ஏற்றுறதை எதில் ஏற்றிட்டு வருவார்? டிவி ஷூட்டில் ஏற்றிட்டு வருவார். பார்த்துருக்கீங்களா? முட்டை, வெங்காயம், முட்டை, தக்காளி, முட்டை போய் மேலே முன்னே லுங்கி டர்ன்னு வருவார். இது அந்த அம்மா காலையில். இதுதான் சென்னையை நடுத்தர மக்கள் கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுடைய மளிகை தேவையை முழுமையாக மளிகை தேவையை நிவர்த்தி செய்தவர்கள் யார்? தமிழ்நாட்டினுடைய இங்கே தென்பகுதியிலிருந்து வந்த நாடார்கள் தான். இந்த நாடார்கள் மட்டும் சென்னைக்கு வரலினா இந்த சென்னை மதராஸ் மனதே ஆகிருக்கும். மதராஸ் மனதே நீங்கள் தெலுங்கு சிட்டியாக மாறி இருக்கும். ஆந்திராவுடைய தலைநகராக மாறி இருக்கும். ஆக இந்த சென்னையை காப்பாற்றியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தென்புலத்து அண்ணாச்சிகள் தான். நேர்மையாக இருக்கும், பொருளும் தரமாக இருக்கும். நீங்கள் என்ன செல்வரத்னத்துடைய சூத்திரத்தை சொன்னா இல்லையா? உற்பத்தி செய்கிற அதே விலைக்கு எனக்கு பொருளை கொடுத்துரு. 10% 5% லாபத்தை வச்சுக்க. நீ என்கிட்ட கடன் கப்பிலாம் வேண்டாம். இந்த உடனே காசு வேறு பொருளை போய் தயார் பண்ணு போ. வேறு பொருளை தயார் பண்ணு. வெளியில் 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளை நான் மார்க்கெட்டில் 45 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அவன் எங்கே சுற்றினாலும் எங்கே வாங்குவான்? 50 ரூபா எங்கே 45 ரூபா திருப்பி தான் வந்து வாங்குவான். இதுதான் இந்த நாடார்களுடைய, அதாவது உப்பு, புளி, பருப்பு, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, எல்லா கத்திரிக்காய் எப்படி? இதுதான் உற்பத்தியாகிற இடத்துக்கே போய் பணத்தோடு போய் அந்த வியாபாரிகிட்ட, விவசாயிக்கிட்ட, உற்பத்தியாளர்கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து அது நீங்கள் குறைந்த லாபத்தில் நிறைய வியாபாரம் செய்கிற சூத்திரத்தை கற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த நாடார்கள் அண்ணாச்சி. இதுதான் இவர்களை இவ்வளோ பெரிய நிறுவனங்களாக மாற்றி இருக்கிறது. இதுதான் இவர்களுடைய மாபெரும். நீங்கள் இது சிவகாசியில் வருஷத்துக்கு 3000 கோடி ரூபா பட்டாசு வியாபாரம் நடக்குது. எவ்வளவு? 3000 கோடி. 6 மாதம் பட்டாசு தயார் பண்ணுவான். எல்லாம் யார்? சிவகாசி நாடார்கள் தான். எவ்வளோ மாதம் தயார் பண்ணுவான்? 6 மாதம். 3 மாதம் விற்பான், 3 மாதம் லீவ். அமெரிக்காவுடைய சுதந்திர தினத்துக்கு இங்கேருந்து 500 கோடி ரூபாய்க்கு பட்டாசு போகுது. இதுதான் அவர்களுடைய சூத்திரம் என்பது குறைந்த லாபம், நிறைய விற்பனை. இதுதான் சரவணாவுடைய அண்ணாச்சியினுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ராட்சச பில்டிங்குகள், பல லட்சக்கணக்கான பேர். சரவணபவன் சரவணபவனில் பொருள் வாங்காத ஆளை சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 1 கோடி பேரில் சரவணபவனுக்கு போகாத ஆள் இருக்கவே மாட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதுக்கப்புறம் பிரிந்து அண்ணன் தம்பி அப்படின்ட்டு வேறு பேர்களில் ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் விளம்பரங்கள் படுத்துகிறாங்க. சார், இன்னைக்கு டேல அந்த பிரம்மாண்டம் இருக்கா? இல்லை சரியாக தொடங்கி இருக்கா? இல்லை மிகப்பெரிய அளவில் சரிவு வந்துருச்சு. நானே இப்போ தெரிஞ்ச ஒரு திருப்பூர்காரர்கிட்ட நான் சந்திக்கிறப்போ சொன்னார்,
ஒரு மாதத்தில் பணம் வாங்க போலின்னா பணத்தை 100 ரூபா எடுத்து வச்சு தான் கொடுப்பாங்க 1 லட்ச ரூபாய்க்கு. இன்றைக்கி 3 மாதம் ஆனாலும் பணம் கிடைக்க மாட்டேங்குது. எத்தனை மாதம்? நான் சரவணாவுக்கு சப்ளை பண்ணுவதை நிறுத்திட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பேங்கு ஒரு 350 கோடியோ 500 கோடியோ கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சரவணா ஸ்டோரை பூட்டி சீல் வச்சு போர்டு ஒட்டி கிடக்கு கனரா பேங்கில். பார்த்தீங்களா? 350 கோடி ரூபா இந்த எனக்கு பணம் வரணும், போர்டை ஒட்டியிருக்கு. போர்டை ஒட்டியிருக்கு. எங்கே? நீங்கள் டி நகரில் போத்தீஸ் இருக்குல்ல, போத்தீஸ் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய கடை, பிரம்மாண்ட கடை, 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த இந்த இதுக்கு 350 கோடி ரூபா எங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதனால் பூட்டி சீல் வச்சுருக்கோம். இந்த 350 கோடி கொடுத்து யாருக்கு வேணாலும் இந்த கடையை ஓப்பன் பண்ணிக்கணும்னு என்ன ஃப்ளெக்ஸ் பேனரே வச்சுருக்கான் கனரா பேங்க்காரன். சரவணா செல்வரத்தன் இருந்த காலம் எங்கே? இப்போது சரவணா ஸ்டோர் கடை வங்கியால் பூட்டப்பட்டு சீல் வச்சு ஏலத்திற்கு விடப்பட்டிருக்கிற காலமும் அவருடைய சாம்ராஜ்யம் சரிந்து கொண்டு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். அதே போல் லெஜண்ட் சரவணா சினிமா எடுத்து சரவணாவை விளம்பரப்படுத்தணுமா? அப்போது அவர் ரஜினிக்கு பக்கத்தில் இந்த மலேசியாவில் உட்காருவதற்காக 1 கோடி ரூபா கொடுத்துருக்கார். அங்கே வேலை பார்த்த எத்தனை பேர் தன்னுடைய வியர்வை ரத்தம் சிந்தி, நீங்கள் மாதம் 7,000 ரூபா 8,000 ரூபாய்க்கு எத்தனை பெண்கள் வேலை பார்த்துருக்கு. இந்த சரவணா லெஜெண்டு சரவணா அந்த குடும்பத்துக்கு ஒரு அரை பவுன் போட்டிருந்தா கூட நீங்கள் பல கோடியை அந்த உழைச்ச குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருக்கும். அது செய்வதற்கு நீங்கள் மனசு இல்லை. பார்க் ஹோட்டலில் அவர் நடிகை இப்போ அந்த மாதிரி திருமணம் ஆயிடுச்சு, அது மாதிரி சொல்லக்கூடாது. பார்க் ஹோட்டலில் சரவணா செல்வரத்னா குடும்பத்துக்கு பர்மனன்ட் ரூம், அந்த ரூம் யாருமே திறக்கக்கூடாது, வருஷக்கணக்கா. எங்கே? பார்க் ஹோட்டலில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20,000 ரூபா வாடகை இருக்குது. ஷூட் ரூம், நடிகைகளை சந்திப்பதற்காக 20,000 ரூபா ரூம் வாடகைனா ஒரு மாதத்துக்கு 6 லட்ச ரூபா, வருஷத்துக்கு 72 லட்ச ரூபா. எத்தனை வருஷமாக இருக்குது? ஒரு வருஷத்துக்கு 72 லட்ச ரூபா அரை வாடகை. நீங்கள் நடிகை அங்கே மேக்கேக்கு போட்டு நடித்தான்னா நீங்கள் அங்கே கவரிங் நகையில் ஒரிஜினல் நகையை லவ்டிட்டு போயிடுவாளுங்களாம். இதை லெஜண்ட் சரவணா அவர் விருப்பப்படி சினிமா ஆசை வந்த பிறகு ஜெர்டி இந்த 2 பேர், அவங்க அமிதாப் பச்சனே காலி பண்ணவனுங்க, அமிதாப் பச்சனே தெருவில் விட்டவனுங்க 2 பேர், கொடைக்கானல்கார பசங்க. எனக்கு அவனுக்கு ஒரு 30 வருஷமாக தெரியும். ஜெடி 2 பேர். இந்த பசங்க சினிமா ஆசையை லெஜண்ட் சரவணாவுக்கு ஏற்படுத்தி பல கோடிக்கணக்கான ரூபாயை நீங்கள் முதலாளிகள் யார்? வியாபாரிகள், மொத்த ஆலை உற்பத்தியாளர்கள், ஜவுளி ஆலை உற்பத்தியாளர்கள், சேலை உற்பத்தியாளர்கள், சூரத்தில் இருக்கக்கூடிய மார்வாடிகள், கரூரில் இருக்கிற பெட்ஷீட் உற்பத்தியாளர்கள், திருப்பூர் இருக்கிற பனியன் உற்பத்தியாளர்கள், பர்னிச்சர் உற்பத்தியாளர்கள், சட்டி பானை அண்டா குண்டா பாத்திரம் பீரோ கட்டில் மேசை உற்பத்தியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து பல கோடி ரூபாயை போட்டால் இது பூரா எங்கே போயிருக்கு? சினிமா நடிகைகளுக்கும் சினிமா நடிகர்களுக்கும். ரஜினிக்கு பக்கத்தில் உட்காந்து அவர் அந்த மலேசியாவில் ஸ்டார் நைட் பார்ப்பதற்கு எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாரு? 1 கோடி. உன்னுடைய சாம்ராஜ்யத்தை தூக்கி நிறுத்துவதற்காக எத்தனை லட்சம் ஏழை பெண்கள், திருநெல்வேலியிலேருந்து எத்தனை லட்சம் ஏழை பெண்கள் ஆண்கள் கஷ்டப்பட்டுருக்கான். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா சைக்கோ ஆயிடுவான். ஒரு வழக்கு ஒன்று, அதையும் நம்ம பதிவு பண்ணிடுவோம் இறுதியாக. என்னென்னு கேட்டிங்கன்னா, கனடாவிலிருந்து ஒரு குடும்பம் பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அவனே கனடியன் சிட்டிசனாக குறைந்தபட்சம் அங்கே நம்ம ஊர் காசுக்கு 3 லட்சம் ரூபாயில் 5 லட்ச ரூபா வரைக்கும் அவனால் உழைக்க முடியும், சம்பாதிக்க முடியும், வேலை வாங்க முடியும். அப்போ அவன் திருட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தை என்ன பண்ணிடுச்சு? அவங்க எடுத்துக்கொண்டு வந்த ஒரு 3 வயசு குழந்தை ஏதோ ஒரு பொருளை எங்கேயோ எடுத்து கையில் வச்சுக்கிச்சு. அதை தாயும் பார்க்கல, தந்தையும் பார்க்கல. அவன் என்ன பாஸ்போர்ட்டு? கனடியன் பாஸ்போர்ட். அந்த குழந்தை ஏதோ ஒரு 10 ரூபா, அந்த குழந்தை 1000 ரூபா பொருளை தூக்கி வைக்க முடியும்? ஏதோ விளையாட்டு பொருள் ஒரு 20 ரூபா 50 ரூபா பொருளை எடுத்து கெட்டியாக வச்சுக்கிச்சு. இவங்களை அதை கவனிக்கலை. பில் போடும்போது அந்த பொருளுக்கு பில் போடுது. பில் போடலின்னுடையும் நீ திருடிட்டாங்கிறாங்க. யாரை? அவன் ஒரு 5000 10,000 பொருளை வாங்கியிருக்கான். வாங்கினவங்க நீ இல்லை, அது நான் கவனிக்கலை, இல்லைன்னு திருடிட்ட, இல்லை குழந்தை தெரியாமல் எடுத்துருச்சு. பேச்சுவார்த்தை அங்கே நீங்கள் அவன் காலையில் 10 மணிக்கு கடைக்குள்ளே வந்தான்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் அவனுக்கு வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். யாருக்கு? அது சூப்பர்வைசருக்கு. அவன் என்ன பண்ணிவிட்டான்? அந்த கனடியன் சிட்டிசன் ஆனை அடிச்சு விட்டான். அடித்தா அவனுக்கு ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் வந்த உடனேயும்
அவன் உடனே கனடியன் எம்பசிக்கு ஃபோன் அடிச்சிட்டான். ஏன்னா கனடியன் எம்பசி பூராமே, கனடியன் எம்பசி, பிரிட்டிஷ் எம்பசி, அமெரிக்கன் எம்பசிலாம் தன்னுடைய குடிமகனுக்கு வெளிநாட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்பாட்டுக்கு வந்துடுவான். அவன் உடனே கமிஷனர் கூடி சொல்லி, என்னுடைய கனடியன் சிட்டிசனை இந்த கடையில் தாக்கிட்டாங்க, உடனே பாருனையும் கமிஷன் போலீஸ் அனுப்பி ஒரு பெரிய போலீஸ் படையே வந்துருச்சு. படம் வந்தால் அந்த கடையில் வேலை பார்த்த 6 பேர் மேலே எஃப்ஐஆர் ரிமாண்டு. 6 பேர் மேலே எஃப்ஐஆர் ரிமாண்டு. அப்புறம் அதுக்கு பின்னாடி நடந்து வேறு கதை. மேஜிஸ்ட்ரேட்டை என்ன பண்ணுறாரு, அவருடைய ஓன் பாண்டில் அந்த 6 பேரை ரிலீஸ் பண்ணுறாரு. அது வேறு விஷயம். நம்ம போனால் ஜெயிலுக்கு தான் போனோம். ஆனால் சரவணாவுடைய ஸ்டாஃப் அப்படிங்கிறதுனால அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, ஓன் பாண்ட் பெயில் ரிலீஸ் பண்ணுறாரு. அது இப்போ இந்த லெஜண்ட் சரவணா இருக்கும்போது நடந்ததா இல்லை அதுக்கு அது முந்தி நடந்தது. அப்போ இப்படிலாம் நடக்குது. ஆக அவன் என்ன பண்ணுறான், காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை பார்த்து லீவு கிடைக்காம அவன் என்ன ஆயிடுறான், மன உளைச்சல் ஆயிடுறான். அப்போ கஸ்டமர் அடிக்கிறான்னா அவனுடைய மன உளைச்சல் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஆனால் அவனுக்கு ஓய்வு கொடுப்பதற்கு விருப்பம் இல்லை. அவனை ஒரு 2 மணி நேரம் அவனுக்கு உணவு கொடுப்பதற்கு மனசு இல்லை. யாருக்கு, இந்த லெஜண்ட் சரவணா கும்பலுக்கு. என்ன பண்ணுறான், நீங்கள் மீனா, சினேகா, தமனா எங்கே போகுது, கோடிக்கணக்காக போகுது. அப்போ சினிமா ஆசை வந்த பிறகு சரவணா சாம்ராஜ்யம் சரிந்து கொண்டிருக்கிறது என்பதா இன்றைய நிலை. சரவணா ஸ்டோர்ஸ் எங்கேருந்து தொடங்கினாங்க, எவ்வளோ பிரம்மாண்ட சாம்ராஜ்யமாக இருந்தாங்க, இப்போ ஏன் சரிவை சந்திக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள். நன்றி, வணக்கம்.